ஹலோ எவ்ரிவன். வெறும் மாணவர்கள் போராட்டமா இருந்த ஒரு விஷயம், ஒரு நாட்டோடைய பிஎம்ஏயே வந்து ரிசைன் பண்ணி ஓட வைக்க முடியுமா? பங்களாதேஷ்ல நடக்கிற பிரச்சனைய பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு பங்களாதேஷ் பிஎம் ஆன ஷேக் ஹசீனா அவங்களுடைய பிஎம் பதவிய ரிசைன் பண்ணிட்டு நாட்ட விட்டு தப்பி ஓடிட்டாங்க. அது என்ன? அது எதனால நடந்தது? இதுக்கு ஆன்டி ரிசர்வேஷன் மட்டும் தான் காரணமா? இல்ல வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா? அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு ஒரு குவிக் இன்ஃபோ பைட்ல பார்க்க போறோம். பங்களாதேஷ்ல நடக்கிற இந்த பிரச்சனைக்கு 2 முக்கியமான காரணம் இருக்கு. காரணம் நம்பர் 1 வந்து எல்லாரும் சொல்ற மாதிரி ஆன்டி ரிசர்வேஷன். இந்த ரிசர்வேஷன்னா நம்ம ஊர்ல இருக்க ரிசர்வேஷன் மாதிரி இல்ல. 1971ல பங்களாதேஷ் ஃப்ரீடம் வார் நடக்கும்போது, அதுல பங்கேற்ற இந்த வெட்டரன்ஸ் உடைய எல்லா ரிலேட்டிவ்ஸுக்குமே வந்து 30% ரிசர்வேஷன் குடுக்குறாங்க. அங்க ஜாப்ஸ்ல மத்த எல்லா விஷயத்துலயும். எஸ்பெஷலி கவர்ன்மென்ட் ஜாப்ஸ்ல எல்லாத்துலயும். இதை எதிர்த்து தான் வந்து அப்பையில இருந்தே வந்து ஒரு போராட்டம் இருக்கு. இத போய் ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்னா, ஷேக் ஹசீனாவுடைய அப்பா தான் வந்து இந்த ஃப்ரீடம் ஃபைட் எல்லாத்தையும் வந்து முன்னிலைப்படுத்துறாரு. அவருடைய கட்சியான அவாமி லீக். இந்த கட்சிய சேர்ந்தவங்க தான் மோஸ்ட் ஆஃப் தி வெட்டரன்ஸ். ஸோ வந்து அந்த ரிசர்வேஷன் குடுக்கும்போது, அந்த ரூலிங் பார்ட்டிக்கான பார்ட்டி பீப்பிள்க்கு மட்டும் தான் வந்து இந்த ரிசர்வேஷன் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அங்க வந்து ரொம்ப நாளாவே இந்த ரிசர்வேஷனுக்கு எதிரா வந்து நெறைய போராட்டங்கள் இருக்கு. 2018ல ஷேக் ஹசீனா ரூலிங் பார்ட்டிங்கா இருக்கும்போதே என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த பிரச்சனை ரொம்ப காலமா இப்படி போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு, இந்த வெட்டரன்ஸ் எல்லாரையுமே வந்து கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3, கிளாஸ் 4 ஒரு டிஃபரண்ட் இதுவா பிரிக்கிறாங்க. இத பிரிச்சுட்டு கிளாஸ் 3 அண்ட் கிளாஸ் 4க்கு மட்டும் தான் இந்த வெட்டரன்ஸ்க்கான ரிசர்வேஷன் இருக்கும். கிளாஸ் 1, கிளாஸ் 2க்கு ரிசர்வேஷன் இருக்காது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண உடனே, இத பெரும்பான்மையான மக்கள் வந்து இத ஏத்துக்கிறாங்க. அண்ட் சுமூகமான ஒரு ஒரு நிலைமை வந்து அங்க வருது. பட் ஆனா, அவங்க டிக்ளேர் பண்ண இந்த விஷயத்த எதிர்த்து ஒருத்தர் வந்து கோர்ட்ல கேஸ் போடுறாரு. இது ரொம்ப நாளா இந்த கோர்ட்ல கேஸ் இது நடந்து 2024ல கோர்ட் வந்து என்ன டிக்ளேர் பண்ணுது அப்படின்னா, மறுபடியும் ரிசர்வேஷன் 30% வந்து இந்த வெட்டரன்ஸ்க்கு தான் குடுக்கப்படும். வெட்டரன்ஸோடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு தான் குடுக்கப்படும் அப்படின்னு 1971க்கு அப்புறம் ஒண்ணு இருந்தது இல்லையா? அதே மாதிரி ஒரு 30% ரிசர்வேஷன் தான் நடக்கும் அப்படின்னு கோர்ட் வந்து சொல்லிடுது. இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஆல்ரெடி வந்து பங்களாதேஷ்ல படித்த இளைஞர்களுக்கு வந்து வேலை இல்ல. அங்க வந்து ஒரு பெரிய ஹியூஜ் ஜாப் கிரைசிஸ் வந்து இருக்கு. பிளஸ் வந்து அங்க நெறைய வந்து கீழ்மட்ட வேலையெல்லாம் நெறைய இருக்கு. பட் படிச்ச இளைஞர்களுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு வேலை அப்படின்னு பார்த்தா வந்து அங்க நெறைய இல்ல. ஏகப்பட்ட ஜாப் கிரைசிஸ் இருக்கும் பட்சத்துல கோர்ட் வந்து இந்த மாதிரி ஒரு மறுபடியும் வந்து வி வில் கோ பேக் டு 30% ரிசர்வேஷன் கோட்டா அப்படின்னு சொன்ன உடனே இந்த இளைஞர்கள் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ரோட்ல இறங்கி போராட ஆரம்பிச்சு இது வந்து ஒரு பெரிய கலவரமா வெடிக்குது. கிட்டத்தட்ட ஒரு மாசமா இந்த கலவரம் வெடிச்சு பயங்கர பெரிய ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கும்போது சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு இல்ல, இந்த ரிசர்வேஷன் இந்த கோட்டா வந்து செல்லுபடி ஆகாது. ஸோ இந்த கோட்டா ரிசர்வேஷன் சிஸ்டம் நிறுத்திட்டு பெரும்பான்மையான ஜாப்ஸ் வந்து ஓப்பன் கோட்டால வந்து எல்லாருக்கும் அளிக்கப்படும் சொல்லிட்டு இந்த ரிசர்வேஷன் 30% ரிசர்வேஷனையும் வந்து கிராஷ் பண்ணிட்டாங்க இந்த சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்டோடைய இந்த ஆணை வந்த பிறகு இவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இவ்ளோ பெரிய வயலன்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆனதுக்கு கிட்டத்தட்ட அங்க வந்து இன்டர்நெட்ட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அங்க வந்து ஷூட்டிங் ஆர்டர் குடுத்துட்டாங்க. அண்ட் நெறைய ஸ்டூடெண்ட்ஸ வந்து அங்க அடிச்சு நெறைய பேர் வந்து இறந்துட்டாங்க. இந்த இவ்ளோ கலவரம் நடந்ததுக்கு காரணம் வந்து ஷேக் ஹசீனா தான். ஸோ இவங்க வந்து எங்ககிட்ட வந்து ஒரு அப்பாலஜி கேட்கணும் அப்படின்னு சொல்லி, மறுபடியும் இந்த கலவரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தொடங்கி, பட் ஆனா இந்த தடவ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த கலவரத்துல அப்போசிஷன் பார்ட்டியும் சேருது. நெறைய பேரெல்லாம் சேர்ந்து இது வந்து ஒரு மூவ்மெண்ட்டா மாறுது. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரீசன் ஃபார் த ப்ராப்ளம் இன் பங்களாதேஷ். பங்களாதேஷ்ல நடக்கிற பிரச்சனைக்கு ஆன்டி ரிசர்வேஷன் தான் ஒரு காரணம்னு சொன்னா கூட, இன்னொரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான காரணமும் இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஷேக் ஹசீனா தான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 முறையா பிஎம்மா இருக்கிறாங்க. 1996ல ஒரு தடவ இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2009ல இருந்து இப்போ வரைக்கும் ஷேக் ஹசீனா தான் இருக்கிறாங்க. பங்களாதேஷ்ல 2 பார்ட்டி இருக்கு. ஒண்ணு வந்து ஷேக் ஹசீனாவுடைய அவாமி லீக் பார்ட்டி. அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி. அதுவும் வந்து இட் இஸ் லெட் பை அ வுமன். அவங்களோட பேர் வந்து பேகம் கலீதா. 1996க்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி பேகம் கலீதா தான் வந்து பிரைம் மினிஸ்டரா இருக்கிறாங்க. அவங்க பிஎம்மா இருக்கும்போது ஷேக் ஹசீனா என்ன சொல்றாங்க அப்படின்னா,
ஜெனரலா எலக்ஷன் வைக்கும்போது நம்ம வந்து ஒரு கேர் டேக்கிங் கவர்மெண்ட்ட வந்து நம்ம வைக்கணும். அந்த கவர்மெண்ட் நியூட்ரலா இருக்கணும். எல்லா பார்ட்டில இருந்தும் ஆளுங்க இருக்கணும். அப்பதான் வந்து நம்ம ஒரு ஃபேர் எலக்ஷன கண்டக்ட் பண்ண முடியும் அப்படின்னு ஷேக் ஹசீனா தான் ரெக்கமெண்ட் பண்றாங்க. அத பேகம் காலிதாவும் அத அக்செப்ட் பண்ணிட்டு ஒரு நியூட்ரல் கேர் டேக்கிங் கவர்மெண்ட் 1996 எலக்ஷன் அப்போ அமைக்கிறாங்க. இத அமைச்ச பிறகு 1996 எலக்ஷன்ல ஷேக் ஹசீனா தான் ஜெயிக்கிறாங்க. சோ அதுல இருந்து இதுதான் வந்து பங்களாதேஷோடைய நார்மா இருந்திருக்கு. எலக்ஷன் அப்போ அந்த ரூலிங் பார்ட்டி போயிட்டு ஒரு நியூட்ரலான ஒரு பார்ட்டி வரணும். அதுதான் வந்து அவங்களுடைய ஒரு நார்மா இருந்தது. பட் 2009ல ஷேக் ஹசீனா ஜெயிச்சதுல இருந்து எலக்ஷன் அப்போ இந்த மாதிரி ஒரு நியூட்ரல் அண்ட் கேர் டேக்கிங் கவர்மெண்ட்ட கொண்டே வர மாட்றாங்க. தோ ஆப்போசிஷன் பார்ட்டியான பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி வந்து அத கேட்டா கூட, அவங்க அந்த கேட்கறத கொஞ்சம் கூட வந்து இது பண்ணாம, அவங்க வந்து இந்த கேர் டேக்கிங் கவர்மெண்ட்ட அமைக்கவே கிடையாது. மறுபடியும் மறுபடியும் எலக்ஷன் வைக்கிறாங்க. நெறைய பூத் கேப்சரிங் நடக்குது. அவங்க ஆளுங்களே வந்து நெறைய பிரச்சனை பண்ணி அந்த எலக்ஷன்ல ஜெயிச்சிடுறாங்க. ஈவன் இந்த 2024ல நடந்த எலக்ஷன்ல கூட என்ன ஆகுது அப்டின்னா, இந்த பங்களாதேஷ் நியூட்ரல் பார்ட்டி இருக்கு இல்லையா? அவங்க வந்து இந்த எலக்ஷன புறக்கணிச்சுட்டாங்க. ஸோ பேசிக்கா என்ன நடக்குது அப்படின்னா, ஷேக் ஹசீனாவோட பார்ட்டி மட்டும் தான் வந்து அதுல பார்ட்டிசிபேட் பண்ணுது. வேற எந்த பெரிய ஆப்போசிஷன் பார்ட்டியும் அதுல பார்ட்டிசிபேட்டே பண்ணல. அவங்களே எலக்ஷன் வச்சு, அவங்க மட்டுமே நின்னு, அவங்களே ஜெயிச்சுக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து அங்க 3 வருஷமா இப்படிதான் வந்து ஷேக் ஹசீனாவால இந்த இந்த எலக்ஷன்ல ஜெயிச்சு ஒரு பிஎம்மாவே நிரந்தர பிஎம்மா அங்க இருக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் இந்த எலக்ஷனே வந்து ஒரு ஃபேரா நடக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லி இதனாலயும் வந்து அவங்க எல்லாருமே வந்து இந்த ஷேக் ஹசீனா மேல ஒரு கோவமா இருக்கிறாங்க. இந்த 2 காரணத்தையும் தாண்டி அங்க இன்னொரு விஷயமும் ஒண்ணு நடந்திருக்கு. அது ஜெனரலா நெறைய பேர் வந்து நெறைய மீடியால வந்து சொல்றதில்ல. அது என்ன அப்படின்னா, நம்மளோட இந்தியன் கவர்ன்மெண்ட் வந்து என்னைக்குமே வந்து ஷேக் ஹசீனாக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்ல தான் வந்து இந்திரா காந்தி காலத்துல இருந்து இருந்திருக்காங்க. அண்ட் இவங்க வந்து ஒரு நியூட்ரல் கவர்ன்மெண்ட் வைக்காம ஸ்டில் அவங்க எலக்ஷன்ல எல்லாத்துலயுமே வந்து ஜெயிச்சுட்டு வந்தது. அவங்க இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் பண்ணது கூட வந்து இந்தியா வந்து அப்போஸ் பண்ணவே இல்ல. இந்தியா என்னைக்குமே வந்து ஷேக் ஹசீனாவுக்கு தான் வந்து சப்போர்ட்டா இருந்திருக்கு. ஏன்னா நம்ம ஊர்ல எலக்ஷன் வந்து எப்பவுமே வந்து ரூலிங் பார்ட்டி தான் வந்து செய்யும். அதனால வந்து நம்ம பெருசா வந்து ஷேக் ஹசீனாவுடைய எண்ணத்துக்கு வந்து ஆப்போசிட்டா நம்ம எதுவுமே வந்து கருத்து என்னைக்குமே வந்து சொன்னதில்ல. அதனால நம்ம இந்தியன் கவர்ன்மெண்ட் எப்பவுமே வந்து ஷேக் ஹசீனாவுக்கு வந்து சப்போர்ட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பங்களாதேஷ்ல பாய்காட் இந்தியா மூவ்மெண்ட் அப்படின்றதும் வந்து கொஞ்ச நாளா வந்து நடந்துட்டு இருந்தது. இத பத்தி எந்த இந்தியன் மீடியாவும் வந்து அந்த அளவுக்கு சொல்றது இல்ல. நெறைய இந்தியன் ப்ராடக்ட்ஸ வந்து அவங்க வந்து பாய்காட் பண்ணாங்க. அண்ட் ஈவன் பங்களாதேஷோடைய ஆக்டர்ஸ் யாராவது வந்து அ ஹிந்தி படத்துல போய் நடிச்சா கூட அத வந்து எதிர்த்தாங்க. ஸோ பாய்காட் இந்தியா மூவ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து அங்க நடந்துட்டு இருந்திருக்கு. தோ இந்த பிரச்சனை ஆன்டி ரிசர்வேஷன்ல ஒரு ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட்டா ஆரம்பிச்சிருந்தா கூட, லேட்டர் ஸ்டேஜ்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஷேக் ஹசீனாவுடைய ஆப்போசிஷன் பார்ட்டியான இந்த பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த ப்ரொட்டஸ்ட்ல எல்லாம் ஒண்ணா ஆக்கி இத வந்து ஒரு மூவ்மெண்ட்டா ஆக்கிட்டாங்க. ஸோ இது ஒரு மூவ்மெண்ட்டா ஆன பிறகு கவர்மெண்ட்டால இத எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம அவங்க யாரையும் கூப்பிட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஹேண்டில் பண்ணாம இம்மீடியட்டா ஷூட்டிங் ஆர்டர் குடுக்குறாங்க. எல்லா ஸ்டூடண்ட்ஸையும் ஸ்குவாஷ் பண்ணி நெறைய பேர வந்து இந்த இந்த ப்ரொட்டஸ்ட்ல வந்து இறந்துடுறாங்க. ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து உருவாகுது. இந்த ஆன்டி ரிசர்வேஷன தாண்டி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஷேக் ஹசீனா வந்து ரொம்ப ஆட்டோகிராட்டிக்கா இருக்காங்க. அவங்க வந்து ப்ராப்பரா வந்து ரூல் பண்ணல. நெறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு கவர்ன்மெண்ட்ல. ஃபேர் எலக்ஷனே அவங்க கண்டக்ட் பண்ணல. பிளஸ் வந்து நெறைய ஊழல் வந்து நடந்திருக்கு அப்படின்னு நெறைய குற்றச்சாட்டுகள ஆன்டி ரிசர்வேஷனோட சேர்த்து வச்சு பிஎம்ம ரிசைன் பண்ணணும்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு ஒரு போன வாரத்துல இருந்து பிஎம் ஷுட் ரிசைன் அப்படின்ற ஒரு மூவ்மெண்ட்டும் வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. இதோடைய ஹையஸ்ட் பாயிண்ட்டா என்ன ஆகுது அப்படின்னா, இந்த புரொட்டஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்களுடைய வீட்ட சூறையாட போறாங்கன்னு சொன்ன உடனே, மிலிட்டரி வந்து இந்த இன்ஃபர்மேஷன குடுத்த உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா, ஷேக் ஹசீனா வந்து அவங்களோட பிஎம் போஸ்ட்ட வேற வழியே இல்லாம ரிசைன் பண்ணிட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடிர்றாங்க. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க அங்க இருந்து தப்பிச்சு ஓடி இந்தியா வந்து தஞ்சம் அடைஞ்சு இருக்கிறாங்க. ஸோ அஃபிஷியலா இந்தியால தான் அவங்க வந்து தங்கியிருக்கிறாங்க, டெல்லியில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி
சொல்லி அஃபிஷியலா எல்லா நியூஸ் சேனல்ஸும் போட ஆரம்பிச்சுட்டாங்க. அண்ட் நம்மளோட பிஎம்மும் ஒரு குழுவும் சேர்ந்து ஆலோசனை பண்றாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னுட்டு. பங்களாதேஷே வந்து இவங்கள வந்து எதிர்த்து போராடிட்டு இருக்கு. பிளஸ் அவங்க வந்து நம்மளுடைய ஒரு ஃப்ரெண்ட்லி நேஷன். அவங்க கூட நம்ம ரிலேஷன்ஷிப் எப்பவுமே ரொம்ப நல்லா இருந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழல்ல அவங்க இங்க வந்து தஞ்சம் அடைஞ்சது இந்தியாவை எப்படி பாதிக்க போகுது அப்படின்னு நிஜமாலுமே நம்மளுக்கு தெரியல. அண்ட் நம்மளோட கண்ட்ரி இதுக்கு என்ன மாதிரி ஒரு சொல்யூஷனை கொடுக்க முடியும் அப்படின்றதும் வந்து இன்னும் எதுவும் தெளிவா தெரியல. இது நடந்த உடனே ப்ரொட்டஸ்டர்ஸ் எல்லாரும் கொஞ்ச நேரத்திலே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க ஷேக் ஹசீனாவுடைய பேலஸை பிரேக் ஓப்பன் பண்ணி அவங்களோட கட்டில்ல அவங்களோட சோஃபால இதுல எல்லாம் ஏறி நிக்கிறாங்க. அங்க இருந்த வீடே வந்து சூறையாடப்பட்டு இருக்கு. அங்க இருந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வெளியில போறாங்க. எல்லாம் வந்து ஒரு ஒரு கம்ப்ளீட் கயஸ். இந்த மாதிரி ஒரு 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 சம்பவத்தை வந்து நம்ம இந்த ஜெனரேஷன்ல நம்ம வந்து பார்த்திருக்க மாட்டோம். ஒரு பிஎம்மோட வீட்டையே பிரேக் ஓப்பன் பண்ணி அவங்களோட ரூம்ல அவங்களோட கட்டில்ல ஏறி நின்று அந்த வீட்டையே வந்து சூறையாடுற மாதிரி ஒரு 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 காட்சிகள் வந்து இப்போ வந்து வீடியோ வந்து எல்லா நியூஸ் சேனல்ஸ்லயும் போயிட்டு இருக்கு. இன்னொரு விஷயமும் என்ன நடக்குது அப்படின்னா ஷேக் ஹசீனாவுடைய அப்பா தான் வந்து முஜ்பூர் ரஹ்மான். அவரு வந்து பங்களாதேஷ் ஃபாதர் ஆஃப் பங்களாதேஷ்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா அவரு தான் வந்து இந்த ரெவல்யூஷனரி மூவ்மெண்ட்ல எல்லாத்துலயும் வந்து லீட் பண்ணவர். அவரோட ஸ்டாச்சு வந்து அங்க ஒண்ணு இருக்கும். இந்த ப்ரொட்டஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து பயங்கர ஆத்திரத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஸ்டாச்சு மேல ஏறி நின்று அந்த ஸ்டாச்சுவையே வந்து தலையில அடிச்சு டிஸ்ட்ராய் பண்றாங்க. இது ரெண்டு தான் வந்து இன்னைக்கு வைரலான மூமெண்ட். எப்படி வந்து இந்த ப்ரொட்டஸ்டர்ஸ் எல்லாம் அந்த பிஎம்மோட வீட்டை உடைச்சு உள்ள போய் சூறையாடுறாங்களோ அதே மாதிரி இந்த ஃபாதர் ஆஃப் பங்களாதேஷ்னு சொன்ன ஷேக் ஹசீனாவுடைய அப்பாவுடைய சிலையை தகர்த்து எறிகிறாங்களோ இது ரெண்டு தான் வந்து இன்னைக்கு போட்டோ ஆஃப் த டே ஆர் வீடியோ ஆஃப் த டே அப்படின்னு சொல்லலாம். இவங்க நாட்டை விட்டு தப்பி ஓடின உடனே ஆர்மி வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. மக்களுக்கும் வந்து அவங்க அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு இன்ட்ரிம் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ட்ரிம் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணி எல்லார்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமூகமான முடிவுக்கு நாங்கள் இதை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்மியோடைய லீடரும் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதுதான் இப்போ பங்களாதேஷ்ல இருக்கிற நிலவரம். இதுதான் வந்து மெயின் ரெண்டு காரணம் ஏன் வந்து பிஎம் வந்து அங்க ரிசைன் பண்ணிட்டு அந்த கண்ட்ரில இருந்து தப்பி ஓடினாங்க அப்படின்னுட்டு. இதுக்கு மேல என்ன நடக்க போகுது, அவங்க வந்து இந்தியால இருந்து என்ன பண்ண போறாங்க, வேற எங்க போறாங்க, நம்மளோட இந்தியா என்ன டிசைட் பண்ணும் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து இன்னைக்கு நைட்டு நம்ம பொறுத்திருந்து நாளைக்கு காலையில இதுக்கான ஒரு தெளிவான முடிவு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கமெண்ட்ல போடுங்க. அவங்க இந்தியாலே இருக்கணுமா இல்ல நம்ம இந்தியா வந்து அவங்களுக்கு அகெயின்ஸ்டா செயல்படணுமா அப்படின்றத பத்தி உங்களோட எண்ணம் என்ன அப்படின்னு கமெண்ட்ல நீங்க போடுங்க. அண்ட் பாய் ஃபார் நவ்.